ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 48. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே அப் டு 47 ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபைட்டர்ஸ். நீங்கள் சால்வ் பண்ணலாம், கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்கள். அண்டு கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நினைக்கிற டைமுக்குள்ளே உங்களால் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட்னால இன்னொரு பாயிண்ட் வந்து தப்பு இல்லாமல் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எய்ம் வந்து 100% அக்யூரசி வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மினிட் ஆர் 13 மினிட்குள்ளே நம்ம இந்த 20 கொஷினுமே சால்வ் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். அதுக்காக நம்ம தொடர்ந்து டெய்லியும் நம்ம ரீசனிங் கொஷின்ஸை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த கொஷின்ஸு. ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்னப்பா பண்ணுறாங்க, இலேருந்து பி வந்திருக்கு. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், இலேருந்து பிக்கு நம்ம -3 பண்ணுறோமா? பிகாஸ் இ வந்து நம்மளுக்கு 5 தெரியும், பி வந்து 2 தெரியும். ஸோ -3 தான் பண்ணுறோம். அதேமாதிரி எக்ஸ்லேருந்து யூ வந்திருக்கு. ஸோ இதுக்கும் -3 தான். தென் டிலேருந்து -3 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். டி வந்து 4. ஸோ -3 பண்ணால் 1 வரும். நத்திங் பட் ஏ. ஸோ ஏ எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். உங்களுக்கு ஒரு லெட்டர் வச்சு போட்டு கொஞ்சம் டவுட் இருக்குன்னா செகண்ட் லெட்டர் செக் பண்ணிங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்லேருந்து எல் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஆர் வந்து நம்மளுக்கு 8ன்னு தெரியும், எல் வந்து 12ன்னு தெரியும். ஸோ -6 பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஐ வந்து 9ன்னு தெரியுமா? ஸோ -6 பண்ணால் 3 வரும். நத்திங் பட் சி. ஸோ செகண்ட் லெட்டர் 3C தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் போயிடலாமாப்பா? யா. இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு டி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பி தானே கேட்டிருக்குது. யா. அப்போ பிக்கு வந்து இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ டாட்டர். அப்போ பி வந்து நம்மளுக்கு ஃபீமேலாக இருக்குது. அப்படி ஃபீமேலாக எல்லாத்துலேயும் தான் ஃபீமேலுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டாட்டர்னு சொல்லிட்டாங்களா? அப்போது பி வந்து நம்மளுக்கு டாட்டர் யாருக்கு? கியூவில் இருந்து. ஓகே. தென் அதுக்கப்புறம் மைனஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸ் சிம்பிள் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், பிரதர். ஸோ கியூ இஸ் த பிரதர் ஆஃப் ஆர். தென் இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட்டு சிம்பிள் இஸ் ஒய்ஃப். ஸோ ஆர் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எதுக்கு? எஸ்ஸுக்கு. ஓகே. தென் அதுக்கப்புறம் டிவைட் சிம்பிள் இருக்குது. எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் டி. ஓகே. தென் ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு டி. நீங்களே பாருங்கள், மதரோட பிரதரோட டாட்டர். மதரோட பிரதரோட டாட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி ஈஸி கொஷின். நவ் ஐ சால்வ் த தேர்ட் கொஷின். இங்கிலீஷில் கொஷினே காணோம், மிஸ் ஆகிட்டு இருக்கு. சரி விடுங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேட்டா கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். என்லேருந்து கியூ வந்திருக்கு. ஸோ என் வந்து 14 தெரியும், கியூ வந்து 17. ஸோ +3 வரும். கரெக்டாக? அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கு என்ன, டியில் இருந்தேன்னா. ஸோ டி வந்து நம்மளுக்கு 4ன்னு தெரியும். ஸோ +3 பண்ணால் 7 வரும். நத்திங் பட் ஜி. ஸோ ஜியில் வர மாதிரி அகெயின் ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இன்னொரு லெட்டர் செக் பண்ணிங்க கன்ஃபார்முக்கு. எஸ் வந்து நம்மளுக்கு 19ன்னு தெரியும், கியூ வந்து 17. ஸோ -2 பண்ணுறாங்களா? அப்போ டி வந்து 20. ஸோ -2 பண்ணால் 18 வரும். நத்திங் பட் 6. ஸோ 6 செகண்ட் லெட்டரில் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரும் கரெக்டாக தான் இருக்குது. சூப்பர். இப்போ நம்ம 4th கொஸ்டின் பார்த்துலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள் ஃபைட்டு, சிஸ்டர், பிரதர், ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. சரி, நீங்களே பாருங்கள். இது வந்து ஃப்ரெண்டுன்னு வச்சுங்க. சில ஃப்ரெண்ட்ஸு சிஸ்டராகவும் இருப்பாங்க, சில ஃப்ரெண்ட்ஸு பிரதராகவும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே என்ன சிஸ்டர் பிரதர் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு வச்சுங்க. ஆனால் நான் வந்து இன்னொருத்தனுக்கு ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். கரெக்டாக? அந்தமாரி மீனிங். இது வந்து பிரதரு, இது சிஸ்டர். அந்தமாரி மீனிங்கில் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த செப்பரேட்டாக வர சான்ஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தில் தான் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம 5th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்ம 4 பிரித்து பார்த்துருவோமா? ஸோ அப்படி பிரித்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த டேஷ்லேருந்து இந்த டேஷ் வருது. கரெக்டு. தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் வருது, நம்மளுக்கு கே வருதா? ஓகே. தென் அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பாருங்கள், ஹெச் வருது. ஓகே. ஸோ இப்படியே பார்ப்போம். ஹெச்லேருந்து கே பாருங்கள். ஹெச்லேருந்து கே இது 8, இது வந்து 11. ஸோ +3 பண்ணுறோம். அதேமாதிரி கேலேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு வந்து 14 வரும். நத்திங் பட்டு என். ஸோ என்லேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு 17 வரும். நத்திங் பட்டு கியூ. ஸோ அப்போ என் கியூவில் முடியணும். அப்படி முடிகிற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, விச் இஸ் குட். ஓகே.
ஸோ அப்போ ஹெச் இருக்குது, ஹெச்சுக்கு அப்புறம் இ வருது, இலேருந்து நம்மளுக்கு வந்து -3 பண்ணுறோம். ஸோ -3 தானே பண்ணுறோம், இல்லை அந்த செட்டு அதோட முடிஞ்சிருது. ஓகே, அது எதுவும் பண்ண முடியாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கேப்பை தான் கண்டுபிடிச்சாகணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த ஃபஸ்ட்லேருந்து 4 போகுமா? ஸோ இங்கே 4 போகும்போது இயில் முடியுதா? நெக்ஸ்ட்டு ஜி பாருங்கள், டேஷ்லேருந்து ஜிக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ஜே பாருங்கள், ஜியிலேருந்து ஜேக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், +3 தான் பண்ணுறோமா? அப்போ ஜிலேருந்து -3 பண்ணுங்கள், நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நம்மளுக்கு என்ன வருது? 4 வரும். நத்திங் பட் டி. யா, கண்டிப்பாக 4th ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? 1 இல்லை 5 4 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் டு தேர்ட் லெட்டர் பாருங்கள், ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம 6th கொஷின் பார்த்தலாமா? ஓகேப்பா, ப்ளஸ்ஸுக்கு என்ன சொல்கிறாங்க? ப்ளஸ்ஸுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டிவைட் சிம்பிள்னு சொல்கிறாங்க, மைனஸுக்கு இன்ட்டு சொல்கிறாங்க. சூப்பர். அப்போது மைனஸுக்கு இன்ட்டு சொல்லியிருந்தோமா? 4, இன்ட்டுக்கு மைனஸு, ஸோ ப்ளஸ்ஸுக்கு டிவைட் சிம்பிளா, டிவைடுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 29 வருமா? கண்டிப்பாக 29 தான். தென் இதை மட்டும் பண்ணால் 36. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ், என்ன வருதுன்னு பாருங்கள், ஒரு 7 வரும். அந்த 7 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 29. ஸோ 29 இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். நவ் we can solve the 7th question. Each letter in the word Nifara is arranged in the alphabetical order. Then how many letters are there in the English alphabetical order? English ABCல போயிடணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். என்ன வரும்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு இ வருமா? இ தான் போட்டாகணும். அதுக்கப்புறம் எஃப் போடலாம். தென் ஐ இருக்குது, தென் கே இருக்குது, தென் என்ன போடலாமா? என்னு, ஆறு, எஸ். ஸோ கவுண்ட் பண்ணால் 2 4 6 7, 2 4 6 7 கரெக்டாக பண்ணியாச்சுப்பா. விச் இஸ் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட், எஃப் இருக்குது. அண்டு 1 விச் இஸ் தேர்டு ஃப்ரம் த ரைட்டு, என் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது ரெண்டுத்தினோட எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இது 6, இது 14. டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 8 வரும். தென் -1 போடுங்க, 7. ஸோ 7 லெட்டர்ஸ் இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் 4ஆ? யா, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் நான் சொன்ன மெத்தட் படி தான் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நத்திங் டு வேஸ்ட் டைம். ஸோ லைவில் தான் நம்மளுக்கு வி இருக்குது. ஓகேங்களா? 3 4 1 இதில் நம்மளுக்கு வி இல்லை, மற்ற லெட்டரில் காமனாக இருக்கும். 6 3 1 2 அந்த காமனாக இருக்கிறதுல கேன்சல் பண்ண வேண்டியதான். ஸோ அப்படி பண்ணால் நம்மளுக்கு 4 தான் ரிமைனிங் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போது 9th கொஸ்டின் பார்த்துருவோமா? சூப்பர்ப்பா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்லேருந்து டி வந்திருக்கு. ஸோ +2 தான். டிலேருந்து விக்கும் +2, விலேருந்து எக்ஸுக்கும் +2, எக்ஸ்லேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? நம்மளுக்கு ஜெட்டா? கண்டிப்பாக ஜெட்டு தான். ஸோ இப்போ ஜெட்டு வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பர். தென் லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணாமல் இல்லை செகண்ட் லெட்டர் தான் செக் பண்ணி, ஆனால் வழி இல்லை. எஃப்லேருந்து ஹெச் வந்திருக்கு +2, அதேமாரி ஜே வந்திருக்கு +2 தான், எல்லும் +2 தான். ஸோ எல் +2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? அப்போது செகண்ட் லெட்டர் என்ன வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. தென் ஜிலேருந்து ஐ வந்திருக்கு, ஐலேருந்து கே +2 தான், கேலேருந்து எம்முக்கும் +2. ஸோ எம்லேருந்து +2 பண்ணால் ஓ வரும். ஸோ இப்போ கண்டிப்பாக 4th ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 சைடுமே வரணும். ஓகேங்களா? ஸோ அப்படி 4 சைடும் வர மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃபைன். ஓகே. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இங்கே வந்து நம்மளுக்கு மிரர் இமேஜாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்படி எல்ல மாரி இருக்குது, இந்த சைடு வந்து எல்ல மாரி வரணும். ஸோ அப்படி வர மாதிரி நம்மளுக்கு இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இதில் வர சான்ஸே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இந்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், கீழே இருக்கிற மாதிரி மேலே இருக்குது. அது எப்படி இருக்க முடியும்? கீழே இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தானே மேலே வர முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செகண்ட் ஆப்ஷனும் தப்பு தான். ஸோ ஒன்லி 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ். நீங்கள் பார்த்தோன்னே ஒரு 10 செகண்ட் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி கொஸ்டின் தான் இதெல்லாம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 2025 கேட்டிருந்த ரீசனிங் கொஸ்டின் தான். ஓகேங்களா? சொல்ல நானே மறந்துட்டேன். ஓகே. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாம். இப்போ நமக்கு 28லேருந்து 34 வந்திருக்கு. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ்? +6 பண்ணுறாங்களா? யா. தென் இதில் +10, தென் அதுக்கப்புறம் +14. ஸோ பார்த்தாலே தெரியுது +4 டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. தென் +18. யா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரணும்? 22 ஆட் பண்ணணும் 76லேருந்து. அப்போ ஒரு 98 வருமா? ஸோ கண்டிப்பாக 98 தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ யூலேருந்து நம்மளுக்கு டபிள்யூ வந்திருக்கு, +2 பண்ணுறாங்க. ஆர்லேருந்து டிக்கு +2 தான், சிலேருந்து இக்கு +2 தான், ஜிலேருந்து ஐக்கும் +2 கரெக்டாக தான் இருக்குது. தென் டபிள்யூலேருந்து ஒய் வந்திருக்கு +2 தான்.
டீலேருந்து யூ வந்திருக்கு ப்ளஸ் 1, இலேருந்து எஃப் வந்திருக்கு ப்ளஸ் 1. அப்போது நம்மளுக்கு தெரியுது இந்த என்ன சொல்கிறது, டீலேருந்து யூ ப்ளஸ் 1 தான் கரெக்டு தான். அப்போ டபிள்யூலேருந்து ஒய் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ப்ளஸ் 2 பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுதான் கரெக்டாக இருக்க முடியும். தட் இஸ் த டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, சூப்பர். நம்ம இப்போ 13th கொஸ்டின் பார்த்துலாமா. தமிழ் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் பேஜில் இருக்க ஃபைட்டர்ஸ். நீங்கள் தமிழில் சால்வ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போய் சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ 8 people நான் சிட்டிங் இன் 2 parallel line. ஓகேங்களா, கண்டெய்னிங் 4 people each. 1 2 3 4. ஓகேங்களா, சூப்பர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சீட் ஆல் தான் ஃபேஸிங் சவுத்து. யார்? என் ஓடிஇ இவங்க எல்லாரும் சவுத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள் டிஏஎம்எஸ் இவங்க எல்லாரும் நார்த்தை ஃபேஸ் பண்ணுறவங்க. ஓகேங்களா, சூப்பர். ஸோ நோ ஒன் சிட்ஸ் ரைட் ஆஃப் எஸ். எஸ்ஸுக்கு ரைட் சைடில் யாருமே இல்லையா, அப்போ ரைட் ஹேண்டில் எஸ் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் நோ ஒன் சிட்ஸ் ரைட் ஆஃப் என். எண்ணுக்கு ரைட்டில் யாரும் இல்லையா, அப்போ எண்ணெய் இங்கே போடலாமா? பிகாஸ் இவங்க எல்லாரும் சவுத்தை ஃபேஸ் பண்ணுறவங்க. சவுத்தை ஃபேஸ் பண்ணுறவங்கன்னா அதாவது நம்மளுக்கு திரும்பி இருக்கிற மாதிரி வச்சு நம்ம அசியூம் பண்ணோம். ஓகேங்களா, நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது லெஃப்ட்டில் தான் இருக்கிறது தான் நம்மளுக்கு ரைட் ஹேண்டு. இது ரைட் ஹேண்டு, இவங்களுக்கு இது லெஃப்ட் ஹேண்டு. நம்மளுக்கு நார்மலாக நார்த்தை பார்க்குறவங்களுக்கு இது லெஃப்ட் ஹேண்டாக இருக்கும், இது ரைட் ஹேண்டாக இருக்கும். அந்த மாதிரி மீனிங்கில் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, பிகாஸ் இவங்க எல்லாரும் சவுத்து கீழே பார்க்குறாங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சூப்பர். ஸோ ஒன்லி 1 person சிட்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் டிஏ. அப்போ இங்கே தான் ஏ போட்டாக்கணும். தென் ஓ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஸோ டீக்கு செகண்ட் லெஃப்டில் ஓ வராரு. டீக்கு செகண்ட் லெஃப்டில் ஓ வராரா? ஓகே, அப்போ ஃபைட்டர்ஸ் நம்ம டி இங்கே போட்டால் செகண்ட் லெஃப்டில் ஓ வருவாரா? உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யா, கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பர். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. எம் டஸ் நாட் ஃபேஸ் இ. எம் வந்து இயை ஃபேஸ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எம்மு எங்கே வேணால் போடலாம், ஆனால் இங்கே தான் இ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ இங்கே எம்மு போட்டுக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு டியா, டி. ஓகே, ஸோ கொஸ்டின் என்னப்பா இப்போ, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் ஆர் ரிப்ரசன்ட் போத் ஆர் ஃபேஸிங் ஈச் அதர். ஒன்று டிஏ வரலை, தப்பு. ஓஎஸ் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், நத்திங் டு வரி. நவ் ஐ சால்வ் த 14th கொஸ்டின். 7 people. ஓகேங்களா, சிட்டிங் இன் ரோ ஃபேஸிங் நார்த்து. ஓகே, சால்வ் பண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7. திஸ் இஸ் ரைட் ஹேண்டு, திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்டு. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற டேட்டாவை அப்ளை பண்ணி ஈஸியாக போட வேண்டியதான். நோ ஒன் சிட்ஸ் ரைட் ஆஃப் என். அப்போ எண்ணை வந்து ரைட் ஹேண்டில் போட்டால் தான் யாரும் எண்ணை பக்கத்தில் வர முடியாது. ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஒன்லி 3 people சிட் பிட்வீன் என் அண்ட் எக்ஸ். ஸோ எக்ஸ் இங்கே போட்டால் 1 2 3 3 பேர் உட்கார மாதிரி அது நடுவில் போட்ட மாதிரி கணக்கு வந்துடும். ஓகே, தென் ஒன்லி 2 people சிட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் டபிள்யூ. ஸோ இந்த டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடு தான் போகணும். சின்ஸ் எக்ஸுக்கு லெஃப்ட் சைடில் வெறுமனே 2 பேர் தான் இருக்காங்க, அதனால் நான் ரைட் சைடு போட்டிருக்கேன். தென் எம் சிட்ஸை தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எல். ஸோ எல்லுக்கு தேர்ட் லெஃப்ட்டில் எம் வராரு. அது வந்து இப்போ நம்ம ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி தான் வைக்கணுமா? வைப்போம், இருங்க. தென் ஒய் சிட்ஸை இமிடியேட் ரைட் ஆஃப் எல். அப்போது எல் இங்கே போட்டால் ஒய் இங்கே போடலாம், தென் எம் இங்கே போடலாம். ஓகேங்களா, எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சா? ரிமைனிங் இருக்கிறது ஓ தான். ஸோ ஓட பொசிஷன் கன்ஃபார்மு. தென் ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் ஓ அண்ட் டபிள்யூ? 1 2 3 3 பேர் இருக்காங்கப்பா. அப்போது ஆப்ஷன் 3யா? கண்டிப்பாக ஆப்ஷன் 3 தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஓகேங்களா, நத்திங் டு வரி அபவுட் த கொஷின், அந்த மாதிரி கொஷின். ஸோ +1, நெக்ஸ்ட்டு +3, நெக்ஸ்ட்டு +5, நெக்ஸ்ட்டு என்னப்பா பண்ணுறோம்? +7 தானே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்? +9 தான் இருக்க முடியும். 9 பண்ணால் அப்போ நம்மளுக்கு என்ன வருது? 904. ஸோ கண்டிப்பாக இதாக தான் இருக்க முடியும். ஸோ 4th ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்ம இந்த எத்தனாவது கொஷின்? 16th கொஷின் பார்த்துருவோமா? ஸோ நம்மளுக்கு ரைட் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளை மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இமேஜில் பாருங்கள், லெஃப்ட் காலத்தில், அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிற காலத்தில் நமக்கு 2 ட்ரையாங்கிளை மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்கள், இங்கே அப்படியே தான் இருக்குது. இங்கே ரைட் சைடில் இருக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு 1 மிக்ஸ் பண்ணாங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு, அதாவது ரைட் சைடில் 1 1 மிக்ஸ் பண்ணுறாங்க, லெஃப்ட் சைடில் 2 2 மிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடு தான் மிஸ் பண்ணோம். அப்போ இந்த ஓல் காலமே மிஸ் ஆகிடும். ஸோ அப்படி ஓல் காலம் மிஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. ஓகேங்களா, சூப்பர். தென் அதுக்கப்புறம் என்னப்பா கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஐக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக. ஸோ ஹியர் ஐ கம்
அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கோட் பண்ணுறாங்க. தென் ஐ ஆம் கோயிங் அதுக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்துலேயும் ஐ காமனாக இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் எந்த கோட் காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஆர்சி காமனாக இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போது கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அந்த அளவுக்கு தான் ஈஸியாக தான் கேட்டு வச்சிருக்கானுங்க. உங்களை பயமுத்துற மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலை இவனுங்க. ஸோ எக்ஸுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், டபிள்யூ காமனாக இருக்குது. அப்போனா இதுதான் எக்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, பெண்ணே இல்லாமல் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் அப்படி தான் கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் பார்த்தே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, தென் இதை நம்ம சால்வ் பண்ணிவிடுவோமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் ஆக்டர்ஸ் ஆர் ரைட்டர்ஸ், தென் சம் ரைட்டர்ஸ் ஆர் டான்சர்ஸ், தென் சம் டான்சர்ஸ் ஆர் ஸ்டார்ஸ். ஓகே, ஸோ கொடுத்துருக்குற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆக்டரு, தென் திஸ் ஒன் இஸ் வாட் ரைட்டரு, தென் இது வந்து நம்மளுக்கு டான்ஸரு, இது வந்து ஸ்டாரு. ஓகே, ஸோ என்னென்ன கன்க்ளூஷன் இருக்குன்னு பாருங்கள். சம் ஸ்டார்ஸ் ஆர் ஆக்டர்னு சொல்கிறாங்க. ஆக்டர் இங்கே இருக்குது, ஸ்டார் இருக்குது. ஸோ எந்த சம்மந்தமும் இல்லை, எந்த லாஜிக்கும் இல்லை. அப்போ இது தப்பு தான். தென் சம் டான்சர்ஸ் ஆர் ஆக்டர்னு சொல்கிறாங்க. டான்ஸர் இங்கே இருக்காங்க, ஆக்டர் இங்கே இருக்காங்க. அகெயின் தெர் இஸ் நோ ரிலேஷன். ஓகேங்களா, ஸோ அப்போ கண்டிப்பாக 4th ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் வி கேம் டு த ஃபைனல் கொஷின். ஸோ மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். இங்கே லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு இப்படி இருக்குன்னா, ரைட் சைடு வரும்போது நம்மளுக்கு இப்படி தானே இருக்கணும். இந்த கலர் ஏரியா மட்டும் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. இவ்வளோ ஈஸியாக ஒரு கொஷின் கேட்பீங்க, அடாப்பாங்களா. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 20 கொஷினுமே நான் சால்வ் பண்ணிட்டேன். நீங்கள் 20க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 20க்கு 20 எடுத்திருந்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக உங்களால் இப்போ 20க்கு 20 எடுக்கிறீங்கன்னா எக்ஸாம் ஹால்லையும் 20 எடுக்க முடியும் வித்தின் 13 or 14 மினிட்ஸ்க்குள்ளே. ஓகேங்களா, ஐ எம் கேரண்டி அபவுட் தட். ஸோ கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்க வாழ்த்துக்கள். ஓகேங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.